ஒருவேளை ஒருவேளை உன்னோட கல்யாணம் கூட ஏன் கல்யாணம் மாதிரி அட்ஜஸ்ட்மெண்டா இருந்திருக்கணும். தாலியும் பொட்டும் தான் ஒரு சுமங்கலிக்கு அழகுன்னு சொல்ற நீ அந்த தாலியையும் பொட்டையும் சாம்பல் ஆக்கிட்ட. You did this to me. I hate you, குண்டச்சி. I hate you, சோடா புட்டி. I hate you. I bloody hate you. I know you hate me. என்ன நீங்க ரொம்ப வெறுக்கிறீங்கல்ல. ஆனா ஏன்னு தெரியல, இன்னைக்கு எனக்கு உங்களை பார்க்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. வந்து என்னோட கண்ணீரை தொடங்க. என்னை கட்டி பிடிச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு தடவை ப்ளீஸ். குண்டச்சி குண்டச்சி குண்டச்சி, I am sorry. ராக்கியை ஹக் பண்ணி தூங்குனது நல்லதா போச்சு. ஐ ஹோப் டால் திருடன் கூட குக்கியை ஹக் பண்ணிக்கிட்டு தான் தூங்கிருப்பாரு. ரெண்டு பேரும் ஒருத்தர் இல்லாம ஒருத்தவங்க தனிமையா ஃபீல் பண்றாங்க. அம்மா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் டாடியோட ரூமுக்கு போறேன். நான் பிரேக்ஃபாஸ்ட் அங்க சாப்பிட்டுக்கிறேன். 11 o'clock இல்ல 11:30 வந்து மீட் பண்றேன். ஓகே பை. கேரா உங்க கூட இருக்கேன்னு சொன்னா இப்ப அவ எங்க இருக்கா? அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். எங்க இருக்கா? கீழே இருக்கா. கீழே எதுக்கு போயிருக்கா? You get all the papers ready? சைன் பண்ணும்போது எல்லா பேப்பர்ஸும் கரெக்டா இருக்கணும். சித்தியும் அவ கூட போயிருக்காங்களா? இல்ல, அவ தனியா போயிருக்கா. டோன்ட் வரி, என்கிட்ட கேட்டுட்டு தான் போனா. கேட்டுட்டு போனால? தனியா போயிருக்கா, எப்படி போக விட்டீங்க? எதுக்கு ஒரு தடவை எல்லா பேப்பர்ஸையும் நீங்க எனக்கு இமெயில் அனுப்பிடுங்க. நான் எல்லாத்தையும் படிச்சுக்கிறேன். If everything is all right, I'll come and sign. Meeting will be over. Yeah, okay. நீங்க எப்படி இந்த மாதிரி பண்ணலாம்? இது வீடு இல்ல, இங்க கேர்டேக்கர்ஸ் யாரும் அவ கூட இல்ல. இது ஹோட்டல், இங்க நிறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வருவாங்க. நீங்க பாட்டுக்கு அவளை இப்பெல்லாம் தினமும் ஏதாவது நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. பசங்க கிட்ட எப்படி தப்பா நடந்துக்கிறாங்க தெரியுமா? பிரக்யா, நீங்க I'll call you back. Listen, she's a smart girl. அவளுக்கு எதுவும் ஆகாது. ஸ்மார்ட் கேர்லா? அவ குழந்தைங்க, அவளால அவளை ஒழுங்கா பாத்துக்க முடியாது. தட்ஸ் வை நானே போய் செக் பண்ணி பாக்குறேன். பிரக்யா, ஒன்னு இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கணும், இல்ல பிரக்யா என் மேல தேவையில்லாம கோவப்படணும். முன்னெல்லாம் கூட அவன் என்ன திட்டிட்டு தான் இருப்பா, ஆனா இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கும் கோவப்படுறான். அந்த ஈகோயிஸ்டை எப்ப பார்த்தனோ அதுல இருந்து என் மைண்ட் வேலை செய்யவே மாட்டேங்குது. எல்லாமே தப்பு தப்பா நடந்துகிட்டு இருக்கேன்.
ஆலியா கிட்ட எனக்கு பிளான் என்னன்னு கேளு. ம் நான் இங்க இருக்கேன். ஓகே. அண்ணா இன்னும் என் மேல கோவத்துல இருக்கானா? நான் ஹாய் சொல்றேன், என்கிட்ட சொல்லாமலே போறான். இருந்திருக்கலாம், பட் இது வேற எதுவா இருக்குமோன்னு தோணுது. சம்திங் இம்பார்ட்டன்ட். எக்ஸ்கியூஸ் மீ, what do you mean by that? நான் இம்பார்ட்டன்ட் இல்லையா? நீ இம்பார்ட்டன்ட் தான், பட் உன்னை விட ஏதோ முக்கியமான விஷயம். அண்ட் அவன் இம்பார்ட்டன்ட்னு ஃபீல் பண்ற எந்த ஒரு விஷயத்தையும் அவன் ஷேர் பண்ணிக்க மாட்டான். பிரபா, அதை வந்துட்டேன். பி என்ன? டேய் மீட்டிங் எங்கடா? அண்ணா நான் ஃபோன் பண்ணி அவங்க எங்க இருக்காங்கன்னு செக் பண்றேனா. எங்க இருக்காங்கண்ணா? அவங்க இன்னும் வரவே இல்லையா? இல்ல வந்துட்டாங்க. ஐ மீன் ஐ ஹேவ் டு செக் அவங்க எந்த ஃப்ளோர்ல இருக்காங்கன்னு. I'll be back now. நேற்று ராத்திரியிலேருந்து டென்ஷனாக இருக்க விஷயம் என்ன, நீ என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா? எங்களுக்கு கல்யாணமாகி 7 வருஷம் ஆகுதுங்க. நான் அவர் வைஃப்ங்கிறதுனால ஒன்றும் அவர் பக்கம் நான் பேசலைங்க. இன்னைக்கு கேட்காத என்னால அதுக்கு பதில் சொல்ல முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஏதாவது ஆக்டிவிட்டீஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணனும். அப்படியா? என்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவீங்க? இங்க என்ன ஆக்டிவிட்டி இருக்கு? ஸ்மார்ட் கேர்ள். வெல் we have கேரம், பேட்மிண்டன், சைக்கிளிங், ஸ்கேட்டிங் அண்ட் உங்ககிட்ட ஸ்கேட்டிங் கூட இருக்கா? எஸ். எனக்கு ஸ்கேட்டிங் பண்ணனும். எப்போ வரணும்? ஹாஃப் அன் ஹவர்ல. இங்க என்னோட பேரு ரூம் நம்பரை எழுதிக்கோங்க. ஓகே, பட் உங்க பேரண்ட்ஸ் எங்க? அவங்களுக்கு தான் ஸ்கேட்டிங் பண்ண தெரியாதே. அவங்க ஒன்னும் ஸ்கேட்டிங் பண்ண வேண்டாம், ஆனா அவங்க இதுல சைன் பண்றதுக்காக வரணும். அவங்களுக்கு கூட அவங்க பொண்ணு என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கணும்ல. அண்ட் ரிமெம்பர், 1/2 மணி நேரத்துல என்ரோல்மெண்ட் க்ளோஸ் ஆயிடும். So go fast and bring your parents. ஓகே, நான் உடனே கூட்டிட்டு வரேன். ரிசப்ஷன்? எஸ். 1005 க்கு ஃபோன் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, ஷூர். யா, லைன் போகுது. எஸ். டாடி, பிரின்சஸ், நீங்க உடனே ரிசப்ஷன் கிட்ட கொஞ்சம் வந்துடுறீங்களா? நான் ஸ்கேட்டிங் பண்ணனும். அதுக்காக உங்க சிக்னேச்சர் தேவை. நோ 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 பிரின்சஸ், ப்ளீஸ் மேல வந்துரு. என்ன உன்னுடைய அம்மா நான் உன்னை கீழே அனுப்புறதுக்கு ஏற்கனவே ரொம்ப கோவத்துல இருக்கா. இங்க பாருங்க டாட், நீங்க வாங்க, இல்லனா என்னால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. நோ பிரின்சஸ், டாடிக்கு இப்ப ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. வீடியோ கான்ஃபரன்ஸ் இருக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன்னுடைய அம்மா உன்னை கீழே அனுப்புறதுக்கு என்ன கண்ணா பின்னான்னு திட்டாங்க. ரியலி? எஸ். அவங்க திரும்ப இங்க வந்து உன்னை அனுப்புறதுக்கு எனக்கு ஏதாவது பனிஷ்மென்ட் கொடுக்கிறதுக்குள்ள ப்ளீஸ் டார்லிங் கம் அப் அட் ஒன்ஸ். ஓகே டாடி, தேங்க்ஸ். வெல்கம். டால் திருட. ஓகே, ஸோ ஹால் அவைலபிளா இருக்கா இல்லையான்னு போய் செக் பண்ணலாமா? இன்னும் பார்க்கணுமா? இல்ல, ஆக்சுவலி அங்க ஒரு கார்ப்பரேட் மீட் நடந்துட்டு இருந்தது. இந்நேரம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா மேலேயும் கீழே என்னால சுத்த முடியாது. சரி ஓகே, நீ இங்கேயே இரு, நானும் ஆலியாவை பார்த்துட்டு வரோம். கமான் ஆலியா. ஏ பியூட்டிஃபுல், எப்படி இருக்க? வாட் a pleasant surprise. நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன வந்தது? ஓ கோமா, நீங்க என்னோட டாலை திருடிட்டு போயிட்டீங்களே. நான் உங்ககிட்ட கோவமா பேசுறேன். கோவத்துல எதுவும் பண்ணல, சந்தோஷப்படுங்க. ஓகே. ஓ of course உன்னோட டால் என்கிட்ட தான் இருக்கு. குக்கி? Who is Cookie? அவளோட பேரு. Nice name. ஜஸ்ட் பேர் தான் நல்லா இருக்கா? என்னோட டால் நல்லா இல்லையா? அட உன்னோட டால் ரொம்ப நைஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே ஃபைன். உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா? அட ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் என் டாலை எனக்கு திரும்ப கொடுக்கணும்னு நினைக்கல. ஆனா எனக்கு என் குக்கி திரும்ப வேணும். யூ டால் திருடா. வாட்? டால் திருடனா? நான் இன்னும் டாலர் திருடல. நீ அன்னைக்கு மறந்து போய் என் வண்டியில விட்டுட்டு போயிட்ட. டால் திருடன. எனக்கு தான் வேணும்னு சொல்றல, என் குக்கியை திரும்ப கொடுங்க. கொடுக்கணுமா? சரி, நான் உன் டாலை கொடுத்துறேன். ஆனா இப்போ குக்கி என்கிட்ட இல்லையே, அதான் வீட்ல இருக்கே. வேணும்னா ஒண்ணு பண்ணலாம், நான் நெக்ஸ்ட் டைம் இந்த ஹோட்டலுக்கு வரும்போது குக்கியை என் கூடயே எடுத்துட்டு வரேன். ஓகே? உண்மையை சொல்லுங்க, குக்கியை இன்னொரு நாள் உங்க கூட வெச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க தானே? குக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான் அதை என் கூட இன்னும் ஒரு நாள் வச்சுக்கலாம்னு பாக்குறேன். நீங்க குக்கியை ஒரு நாள் வெச்சுக்கணும்னா எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணி ஆகணும்.
பெரிய ஃபேவர்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன ஃபேவர் அது? நீங்க இந்த ஒரு நாளைக்கு என்னோட அப்பாவா இருக்கணும். அப்பாவா? அது என்னன்னா நான் ஆக்டிவிட்டீஸ் பண்ணனும். என் அப்பா வர இங்க இல்ல. ஆக்டிவிட்டீஸ் பண்ணனும்னா அவர் சைன் தேவை. சைன் பண்றதுக்கு அரை மணி நேரம் தான் இருக்கு. அதனால நீங்க வந்து சைன் பண்றீங்களா? ஓ, அதுவா விஷயம்? சைன் பண்ணுவீங்களா? பண்ணிடுவேன். ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன? நீ என்ன ஒரு தடவை அப்பான்னு கூப்பிடு. Why not? தேங்க்ஸ். இப்போ எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? கூப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்லுங்க. ஓகே. பாப்ஸ். நான் என்னோட டாடின்னு கூப்பிடுவேன். அப்பாவை பாப்ஸ். என்னாச்சு? உங்களுக்கு இது பிடிக்கலையா? ஓகே. அப்பா அம்மாவுக்கு நான் ஒரு டூப்ளிகேட் டாடியை அரேஞ்ச் பண்ணன்னு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாங்க. இந்த செகண்ட் கிஸ் எதுக்காகனா நீங்க எங்க அம்மா கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. உங்களை என் டூப்ளிகேட் டாடியா ஆக்கணும்னு சொல்லக்கூடாது. நம்ம 2 பேர் பண்ணது தெரிஞ்சா கூட சொல்லக்கூடாது. ஓகே. பிங்கி ப்ராமிஸ்? பிங்கி ப்ராமிஸ். உங்க அம்மா கிட்ட நான் சொல்ல மாட்டேன். நான் தான் உன்னோட பாப்ஸ். நான் உன் அப்பா. ஓகே. அண்ணி என்னோட பொண்ணுன்னு. அப்ப நம்ம ஃபார்ம் ஃபில் அப் பண்ண போலாமாப்பா? என்னோட குக்கி என்ன ரொம்ப மிஸ் பண்ணுதுல? நான் கூட உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். கம் ஆன். கியரா, ஏய் பிரக்யா, இங்க பாரு, இந்த ஹோட்டல்காரங்க செம்ம பிரேக்ஃபாஸ்ட் வச்சிருக்காங்க. நீ சீக்கிரம் போய் சாப்பிட்டு வா. சரி, நீங்க கியராவை பாத்தீங்களா? இல்ல, இங்கதான் எங்கேயாவது இருப்பா. இல்ல, நான் அவளை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு அவ ஃபன் ஜோன்ல கூட இல்ல. அவளோட ஃபேவரட் சாக்லேட் ஷாப்லயும் பார்த்துட்டு அங்கேயும் இல்ல. எங்க இருக்கான்னு தெரியல. ரிசப்ஷன்ல பாத்தியா? இல்ல, அங்க நான் செக் பண்ணலையே. ரிசப்ஷனுக்கு அவ எதுக்காக போறா? எனக்கு ஒண்ணுமே புரியல. சொல்லாம அவ எங்கேயும் போக மாட்டா. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? இல்ல நீ பயப்படாத. நம்ம 2 பேரும் சேர்ந்து தேடுவோம். அவ கிடைச்சிருவா. நீ டென்ஷன் ஆகாத. நம்ம போய் தேடுவோம். வா. அம்மா கியாரா. ஹலோ சார். ஹலோ மேம், மீட் மை ஃாதர். சார், உங்களோட பொண்ணு ரொம்பவே ஸ்வீட். எஸ், தட் ஷி இஸ். எங்க சைன் பண்ணணும்னு சொல்லுங்க. சார் எங்க? சார், உங்களோட பேரு அப்புறம் உங்களோட சைன். ஆல்ரைட். இப்போ நான் ஸ்கேட்டிங் பண்ணலாமா? என்ன? ஸ்கேட்டிங் பண்ணதா இதெல்லாம் பண்ண சொன்னியா? ஸ்கேட்டிங் எதுக்கு பண்ணணும்னு நினைக்கிற? கீழே விழுந்து கை கால் உடைச்சுக்குவா. நீ ஓடி பிடிச்சு விளையாடு, பால் பிடிச்சு விளையாடு, இல்ல ஒளிஞ்சு விளையாடு. ஐ மீன் திருடம் போலீஸ் விளையாடு. இது எதுக்கு? யூ ஆர் சோ கேரிங் ஃாதர். புதுசுல அதனால தான். வாட்? அதாவது இந்த ஹோட்டலுக்கு புதுசா வந்திருக்கோம்ல, அதனால தான். கரெக்ட்டா பாப்ஸ்? பாப்ஸ். ஆஃப் கோர்ஸ். கியரா, கியாரா. அம்மா, என்னோட போனை கொடுக்குறீங்களா? கிங் ஒரு நம்பர் கேக்குறாரு. அது என் போன்ல தான் இருக்கு. உன் போன் எப்படி கிட்ட? கியாரா கிட்ட தான் உன் போன் இருக்கு. அவ தான் கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தா. ஆனா அதுக்கப்புறம் நீங்க சார்ஜர் போட்டீங்களே. சார்ஜர்ல போனை போட்டேன்டா. ஆனா எங்க வச்சேன்னு ஞாபகம் இல்லையே. என்னம்மா, சீக்கிரம் ஞாபகப்படுத்தி பாருங்க. அண்ணன் கோவப்படுவாரு. சித்தி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க தருண் கூட போய் அந்த போனை தேடி பாருங்க. நான் போய் கியராவை தேடுறேன். என்னாச்சு? கேரா அங்க போயிட்டா? தெரியல தருண். அவ்வளவுதான். நான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன்.
சித்தி நீங்க தருண் கூட போய் ஃபோன் எங்கன்னு பாருங்க, நான் அவளை தேடி கண்டுபிடிக்கிறேன். ஆனா பிரக்யா, இங்க பாருங்க, டோன்ட் வரி, நான் தான் சொல்றேன்ல, நீங்க போங்க, நான் கியாரா எங்கன்னு பாக்குறேன். சரி வா, போனை போய் தேடுவோம், சீக்கிரம் வா. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க என் பொண்ணு கியாராவை எங்கேயாவது பாத்தீங்களா? பீட்ஸ் ஹேர் ஸ்டைல் வச்சிருந்த அந்த பாப்பாவை தானே நீங்க கேக்குறீங்க? ஆஹா, அவளே தான். ஓ, அவங்க ஆக்சுவலி அந்த ஆக்டிவிட்டி கவுண்டர் கிட்ட போனதை நான் பார்த்தேன். நீங்க வேணா அங்க போய் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் நீ போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நான் போகணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் யூ நோ ஐ அம் சாம்ப். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நான் ஸ்கேட்டிங் பண்ணும்போது அப்படியே பறப்பேன்னு சொல்லுவாங்க. உண்மைதான் சொல்றியா? ஆமாங்க. குண்டச்சி, சொல்லுங்க. வாவ், நீ சொல்லுங்கன்னு சொல்லும்போது எவ்வளவு கியூட்டா இருக்கு தெரியுமா? ஃபோன் ரிங் ஆகுது. ஆ புதுசா? ஆமா, நேத்து போன் தண்ணில விழுந்துருச்சு. ஓ, அதான். அதானா? நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிருந்தேன். நீ எனக்கு போன் பண்ணியா? யார் எடுத்தா? முதல்ல நீங்க இந்த ஃபோன் எடுங்க, எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஹலோ ஆனா நீ 10th ஃப்ளோர்ல இருக்கிற பிசினஸ் ஹாலுக்கு வந்துரு. ஓகே. கைஸ், இஸ் கமிங், லெட்ஸ் கோ. நீங்க ப்ளீஸ் இவளை நல்லா பாத்துக்கோங்க அண்ட் சேஃப்டி கியர்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க. ஆல்ரைட்? ஷியோர் சார். ஓகே ஸ்வீட் ஹார்ட், see you. பை. நானே இப்ப போணும் தான். ஆனா நெக்ஸ்ட் டைம் வரும்போது குக்கியை கூட கூட்டிட்டு வாங்க. கியாரா, 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 நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எதுவும் சொல்லாம இங்க எப்படி வந்த? நான் ஆக்டிவிட்டி என்ன இருக்குன்னு பார்க்க வந்தம்மா. உன்கிட்ட நான் சொல்லிருக்கேன்ல, என்கிட்ட சொல்லாம எங்கேயுமே போக கூடாதுன்னு. பட் அம்மா, ஆனா No. உனக்கு தெரியுமா அம்மா எவ்வளவு பயந்து போயிட்டேன்னு? அம்மா நான் சொல்ல வரது. நான் எதுவும் கேட்க விரும்பல. நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா அம்மா உன்கிட்ட பேசவே மாட்டேன். அம்மா நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. என்ன எழுப்பிருக்கலாம்ல நீ. உன்னால ஒழுங்கா வேலை கூட பண்ண முடியல. கிளையண்ட் ஃபோன் பண்றாங்க. இங்கேயே உட்காரு. ஹலோ, சொல்லுங்க. அந்த கான்ட்ராக்ட் தானே? நான் இங்கே இருந்தேனா இவங்க இன்னும் என்ன அதிகமா திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ என்ன டாடியால மட்டும்தான் காப்பாற்ற முடியும். மேம், நான் லிஃப்ட் ஏறி எங்க ரூமுக்கு போறேன். ஓகே, எங்க அம்மா கிட்ட சொல்லிடுங்க. ஓகே ஓகே ஓகே, அப்படி பண்ணிடலாம். அது நான் அப்புறமா கால் பண்றேன். கியாரா, கியாரா. அவ ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. உங்களை பார்த்து ரொம்ப பயப்படுறா. அதனால தான் இந்த விஷயத்த என்ன சொல்ல சொன்னா. இந்த பொண்ணு இருக்காளே, நீங்க நான் தான் பயம். ஆனா அவங்க அப்பா கூட ரொம்ப சாஃப்டா இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இவங்க அப்பா வந்தாரு ஆக்டிவிட்டிஸ் பேப்பர்ல சைன் பண்றதுக்கு. அப்போதான் அவரை நான் பார்த்தேன். இல்ல, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. கியாராவோட அப்பா மேல ரூம்ல இருக்காரு. இல்ல மேம், அவர் வந்திருந்தாரு. எனக்கு முன்னாடி தான் அவர் பேப்பர்ஸ்ல சைன் பண்ணாரு. ஒரு தடவை அந்த ஃபார்ம் என்கிட்ட காட்ட முடியுமா? இங்க பாருங்க அவரோட சைன். தேங்க்யூ. ஐயோ, அப்பா முடியல. மேம் இருங்க, நான் எடுத்து தரேன். உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே. தேங்க்ஸ்மா, என் கிஃப்டை காப்பாத்திட்ட. இன்னைக்கு என்னோட அனிவர்சரி. நான் இந்த கிஃப்டை என் ஹஸ்பண்டுக்கு கொடுக்க போயிட்டு இருக்கேன். இத பாருமா, வாழ்க்கையில நீ பெருசா நினைக்கிற இது வரைக்கும் உனக்கு கிடைக்காத அந்த கிஃப்ட் சீக்கிரமா உனக்கு கிடைக்க ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூமா. வாழ்க்கையில நீ பெருசா நினைக்கிற இது வரைக்கும் உனக்கு கிடைக்காத அந்த கிஃப்ட் சீக்கிரமா உனக்கு கிடைக்க ஆண்டவனை வேண்டிக்கிறேன். யா நான் வந்துட்டு தான் இருக்கேன். என்னாச்சு? ப்ராப்ளம்ல இருக்க போல இருக்க. தப்பு பண்ணல. அம்மா சொன்னதை நான் முதல்ல கேட்டிருக்கணும். எப்பவுமே இப்படிதான் பண்றேன். நீ உங்க அம்மா சொல்றது ஏன் கேட்க மாட்டேங்கிற? உங்க அம்மா உங்ககிட்ட சொன்னாங்களே டோன்ட் கிஸ் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னு. அப்படி இருந்தும் நீ என்ன கிஸ் பண்ண? ஸ்ட்ரேஞ்சரை கிஸ் பண்ண கூட சொல்லிருக்காங்க. ஆனா ஆஃப் ஃப்ரெண்டே இல்ல. ஆஃப் ஃப்ரெண்டா?
நீங்க என்னோட 50% ஃப்ரெண்டு. ஒருவேளை நான் உனக்கு 50% ஃப்ரெண்டுனா மீதி 50% நான் என்ன? 50% டால் திருடன். ஒருவேளை நீங்க என்னோட குக்கியை திரும்ப கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் 100% ஃப்ரெண்ட் ஆயிடுவீங்க. சரி ஓகே, நான் உன்னோட 50% ஃப்ரெண்டுங்கிறதுனால 50%, அதாவது ஹாஃப் ஹெல்ப் வேணும்னா பண்றேன். ஆஃப் ஹெல்ப்னா? நான் உங்க அம்மா கிட்ட வேணும்னா உன்னை கம்மியா திட்ட சொல்லி சொல்றேன். அவங்க நான் சொன்னதை கேட்பாங்க. இன் யுவர் ட்ரீம்ஸ், ஓகே? எங்க அம்மாவை நீங்க பார்த்தது இல்ல. ஸ்வீட்டா இருப்பாங்க. கோவம் வந்தது ரொம்ப மோசமா மாறிடுவாங்க. டீச்சரை விட ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. அப்புறம் அவங்க கொடுக்குற பனிஷ்மெண்ட் பார்த்தா பெரியவங்க கூட பயந்துருவாங்க. நீங்க வேற டால் திருடனா கண்டிப்பா பயந்துருவீங்க. ஹலோ தேர் ஆங்கிரி பேர்ட், என்னால உங்க அம்மாவை ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, இருக்கட்டும், விடுங்க. உங்களை எப்படி திட்டுவாங்கன்னு தெரியுமா? கண்டிப்பா அழுதுருவீங்க. அழுவுறதா? நானா? கான்ஃபிடன்ஸா? அப்ப மீட் பண்றீங்களா? நான் இப்ப மீட் பண்ணியே தீரணும். ஓகே. ஹலோ, நான் வந்துட்டே இருக்கேன். ஓகே, அவங்கள நான் அப்புறமா மீட் பண்றேன். நான் இப்ப மேலே போகணும். குமார்.